பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இண்டி கூட்டணி எதிர்க்கட்சிகள் சாதியை கடந்து இந்துக்களை ஒன்றிணைக்கும் RSS மற்றும் பாஜகவின் திட்டத்தை முறியடிக்க சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரித்தன. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பை நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்று கூறி வருகிறார். நடந்து முடிந்த 2024 மக்களவைத் தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பை தேர்தல் பிரச்சாரத்தில் மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு எதிராக பயன்படுத்தினார். இந்நிலையில் கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடந்த 3 நாள் தேசிய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு RSS அமைப்பு தனது ஆதரவை தெரிவித்தது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜன் சக்தி, அஜித் பவாரின் NCP உள்ளிட்ட கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி விவரம் சேர்ப்பது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாகவும் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. கடைசியாக இந்தியாவில் விரிவான சாதிவாரி கணக்கெடுப்பு 1931 நடத்தப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு சமூகத்தில் இருக்கும் பிரிவு, ஆயிரக்கணக்கான துணை சாதிகள் உருவாகியது மற்றும் பிராந்திய வேறுபாடுகள் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை கைவிட்டது மத்திய அரசு.